ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான காரசாரமான ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு சிக்கனை ஊற வைக்கணும். நான் இன்றைக்கி 1/2 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு இது ஒரு 30 நிமிஷம் அப்படியே தனியாக இருக்கட்டும். 30 நிமிஷம் கழித்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 150 கிராமில் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு. இதை இன்னொரு வாட்டி நல்லா கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், நான் கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். வதங்குற வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி கூட வச்சுருங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே குழஞ்சிரும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கனில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் தண்ணி ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரை மூடி 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருங்க. இப்போது ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்துட்டு இதுக்கு கொத்தமல்லி இல்லைனா புதினா தூவி ஒரு 1 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுருந்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.